அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மீனவ நண்பன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாங்க ஒரு 11 பேர் சேர்ந்த குழுவா தங்களுக்கு போயிருந்தோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆள் நடமாட்டமே இல்லாத, சமையல் பண்றதுக்கு பொருள் வாங்க முடியாது, தண்ணி இருக்க முடியாது. இந்த மாரி பேசிக்கான பிரச்சனைகள் நிறையாவே இருக்கிற ஒரு பெரிய காட்டுக்குள்ள நாங்க வந்து தங்களுக்கு போயிருந்தோம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அங்க நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்த சொல்றேன் கேளுங்களேன். என்னாச்சுனாக்கா, நாங்க முதல்ல போய் கடல்ல பாசியெல்லாம் எடுத்துட்டோம். எடுத்துட்டு திரும்பி வரும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நாங்க இருக்கிற டென்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே காத்து வந்து பலமா அடிக்க ஆரம்பிச்சுருச்சு. காத்து பலமா அடிச்சுச்சுனாக்கா, அவ்வளவு லோடோட கிட்டத்தட்ட ஒரு 5, 5½ டன் வெயிட் வந்து போட்ல இருக்கு. அவ்வளவுதான் அந்த போட் தாங்கும் அப்படிங்கிறதுனால, நாங்க அவ்வளவுதான் எப்பவுமே எடுத்துக்கிறது. கச்சாக்களை எல்லாம் கணக்கு பண்ணி எடுத்துக்கிறோம். 120 கச்சா. அதுக்கு மேல ஏத்துனாக்கா அந்த போட் தாங்காது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறனால, 120 கச்சா அள்ளிட்டோம். அள்ளிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வர்ற வழியிலேயே காத்து வரத்துருச்சு. அதனால அதுக்கு மேல எதுவும் ஏத்த முடியாது. அந்த காத்து இருக்கிற வேகத்துக்கு நாங்க ஈடு குடுத்து, எப்பவும் தங்கியிருக்கோம் பார்த்தீங்களா டென்ட், அந்த டென்ட்க்கு வந்து வர முடியாது அப்படிங்கிறதுனால, சரி பாதி தூரத்துல எங்கேயாச்சும் கரை பிடிச்சிடலாம் அப்படின்னுட்டு இடம் பார்த்துக்கிட்டே வந்தோம். ஒரு இடம் அமைஞ்சுச்சுங்க. ஒரு செட் ஆகுற மாரி ஃபைபர்லாம் போடுற மாரி ஒரு வந்து இடம் வந்து அடைஞ்சுச்சு. அதுவும் வந்து காடு தான். பக்கத்துல எந்த ஊருமே இல்ல. அதுவும் பெரிய காடு அப்படிங்கிறனால, சரி ஓகே நம்ம தானே இருக்க போறோம். யார் வர்றது? நம்ம தான் துணைக்கு ஆம்பளைங்க, பெண்களும் இருக்கிறோமே அப்படிங்கிறனால அந்த இடத்துல கரைய பிடிச்சிட்டோம். கரைய பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, எப்பவுமே நாங்க லாங்ல போறோம்னாக்கா, சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போகும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்னைக்கு அரிசிய மட்டும் மறந்துட்டு போயாச்சு. அரிசி இல்லாம எப்படி சமையல் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ யோசிச்சு பார்த்தோம். பலதரப்பட்ட முயற்சிகளுக்கு அப்புறமா, ஒரே ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, எதோச்சி அவங்க பைக்குல இருந்த மாவோட சேர்த்து அந்த பையும் தூக்கி போட்டுக்குள்ள வச்சிருந்திருக்காங்க. தேடி பார்க்கும்போது அந்த மாவு மட்டும் கிடைச்சுச்சு. என்ன செய்யலாம் இப்போ? ஒரு அதாவது நாங்க காலையில கஞ்சி குடிச்சாச்சு. அந்த நாங்க டென்ட் இருக்கு பார்த்தீங்களா? டென்ட்ல இருந்து கொண்டு வந்த கஞ்சிய வந்து காலையில குடிச்சிட்டோம். மதியத்துக்கு, நைட்டுக்கு, காலையில கரை ஓடுறதுக்கு எப்படியும் ஒரு 10, 10:30 ஆகும். காலையில கொஞ்சம் கஞ்சி குடிக்கணும் அப்படிங்கிறதுனால, இந்த 3 வேளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது, சரி அந்த இருக்கிற மாவையே ஒரே ஒரு பாக்கெட் மாவு தான் இருந்துச்சு. அதுவும் 1 கிலோ பாக்கெட்டு. 1 கிலோ மாவுல எத்தனை ரொட்டி வரும்? அது எத்தனை வேளைக்கு வரும்? எத்தனை பேருக்கு வரும்? அப்படிங்கிறதெல்லாம் கணக்கெல்லாம் எதுவும் பார்க்கல. எத்தனை ரொட்டி வருதோ அத அப்படியே சேர்வ் பண்ணிக்கிறலாம். எத்தனை வேளைக்கு வைக்க முடியுமோ அப்படி வச்சுக்கிறலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணிக்கிட்டு ரொட்டி சுட ஆரம்பிச்சுட்டாங்க. பாலம்மா, அப்புறம் லட்சுமி, தனா அம்மா இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அதாவது சமையலுக்கு தேவையான ரொட்டிக்கு என்ன செய்யணுமோ அந்த மாரி வேலைகள பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா, சமையல் பண்றதுக்கு எல்லாம் பொருள்கள் ரெடி ஆயிருச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அடுப்பு, இந்த மாரி தீப்பெட்டி இந்த மாரி வேலைகளுக்கெல்லாம் தேடத்தானே செய்யணும். நம்ம ஊருக்குள்ள இருந்தோம்னாக்கா பக்கத்துல டக்குனு போய் எடுத்துறலாம், வாங்கிரலாம், கடையில வாங்கிரலாம். ஆனா அந்த காடு அப்படி சொல்லிட்டு வரும்போது, தீ பத்த வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம பொருள் தேட வேண்டியதா இருக்கும். அடுப்பு ரெடி பண்ணணும், தீப்பெட்டி தேடணும், விறகு தேடணும். இந்த மாரி வேலைகள் இருக்கனால இந்த வேலைகள நாங்க பார்த்துக்கிட்டோம். ஒரு சிமெண்ட் கட்டியாயி கல்லு ஒண்ணு கிடந்துச்சு. அப்புறம் கடற்கரை ஓரத்துல கொஞ்சம் பவளப்பாறைகள் வந்து உடைஞ்சு போன, சிதறி போன சில கல்லுகள் கிடந்துச்சு. அதையும் எடுத்து கொண்டாந்து குடுத்தோம். ஒரு அடுப்பு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தீப்பெட்டிக்கு வந்து தேடும்போது அதே மாரி தான். என்னோட ஜிபிஎஸ் டப்பாக்கில ஒரு தீப்பெட்டி எதேர்ச்சியா கிடந்திருக்கு. அதாவது சாமி கும்பிடுறதுக்காண்டி எடுத்துட்டு வர்றது. கடலுக்கு வரும்போது எப்பயுமே சாமி கும்பிட்டு தான் வருவோம். சாமி கும்பிடுறதுக்காண்டி எடுத்துட்டு வந்த தீப்பெட்டியில ஒண்ணு மிச்சம் கிடந்துச்சு. அது ஒண்ணு. இந்த மாதிரி கிடந்த சின்ன சின்ன சாமான்கள வச்சு சமையல் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டோம். மிச்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, எப்படியுமே எங்கே போனாலும் சாயந்தரம் ஒரு டீ போடுவோம். அதுக்காண்டி ஆளுக்கு ஒரு பிஸ்கட் எடுத்து வச்சிருந்தோம். 11 பிஸ்கட் பாக்கெட் ரூ. 5 பாக்கெட் இருக்குல்ல அது. அப்புறம் சாயா போடுறதுக்குள்ள பொருட்கள் இருந்ததுனால சீனி இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம சீனி கிடைச்சிருச்சு. ரொட்டி சுடுறதுக்கு தயாராயிட்டோம். ரொட்டி சுட்டு பார்க்கும்போது ஒரு 12 ரொட்டி வந்துச்சு. ஆளுக்கு 1, 1 தான் அமைஞ்சது. ஒரு ஒரு ரொட்டிய சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமா டீய போட்டு, அமுல எடுத்துட்டு வரல. அமுலையும் வச்சுட்டு வந்துட்டதுனால, கடுங்காப்பியா போட்டு 11 கடுங்காப்பி, 11 ரொட்டி, போக ஒரு 1 ரொட்டி தான் மிஞ்சி இருந்துச்சு. அந்த ஒரு ரொட்டிய அப்படியே பத்திரப்படுத்தி வச்சாச்சு. ஆளுக்கு ஒரு பிஸ்கட் கிடைச்சது. சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு சாப்பாட முடிச்சாச்சு. நைட்டு சாப்பாட்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காலையிலேயே வந்து ஒருத்தர் கஞ்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பத்தியிலே இருக்கிறனால எனக்கு கஞ்சி வேணாம். நான் மதியம் குடிச்சுக்கிறேன் அப்படின்றாரு. மதியமும் வந்து கஞ்சி மத்தவங்களுக்கு இல்ல, சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னா, நான் அப்ப இத நீங்க யாராச்சும் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சுத்தமா சாப்பிடவே இல்ல. அந்த டீ பிஸ்கட்டோட அப்படியே இருந்துட்டாரு. சாயந்தரம் எங்களுக்கு அதுலயும் கொஞ்சோண்டு கஞ்சி. எங்களுக்கு சாயந்தரம் ஒரு 3 பேருக்கு கிடைச்சது. எனக்கு 1, அப்புறம் மாப்பிள ஒருத்தன் இருக்கான். ஏன்னா டிரைவர் ஓட்டிட்டு வரணும், நம்மலாம் படுத்துறலாம் அப்படிங்கிறதுக்காண்டி எங்களுக்கு கஞ்சி தந்துட்டு மத்தவங்கலாம் சும்மாவே படுத்துட்டாங்க நைட்லயும். நைட்லயும் அதே மாரி தான். கடுங்காப்பி மட்டும் சாப்பிட்டோம். அந்த ரொட்டிய வந்து ஒருத்தருக்கு குடுத்தோம். குடுத்துட்டு மிச்சத்த எல்லாம் அப்படியே பட்னி தான். சொல்லப்போனா அன்னைக்கு காலையில குடிச்ச கஞ்சி தான். அதுக்கப்புறம் வந்து அதிகப்படியானவங்க பட்னியா கிடந்துட்டாங்க. நானும், இன்னும் 2 பசங்கள வந்து அந்த இருந்த கஞ்சி இதுல வந்து மிச்சம் புடிச்சு சாப்பிட்டோம். என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில எப்படியுமே ஒரு 10 மணிக்கு நாங்க கரைய போயிரலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் இவ்வளவும் பண்ணோம். அப்படியுமே வரும்போது அந்த மொத நாள் கொஞ்சம் காத்தோட ஓடியாந்தோம் பார்த்தீங்களா? காத்தோட ஓடியாரும்போது என்ன ஆயிருக்குனாக்கா, இன்ஜின்ல உள்ள பின்னாடி உடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். கியர் பாக்ஸோட ஜாயிண்ட் ஆயிருக்கும். அதுக்குள்ள தான் அந்த துண்டு சாப்பிட்டு இதுக்கெல்லாம் வரும். அதுக்கு அடுத்ததா பிளான்ஜி அப்படிங்கிறது ஒண்ணு வரும். அதுல டீ பின்னு துண்டு போத சாப்பிட்டோட வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இந்த பிளான்ஜி அப்படிங்கிறது வந்து உடைஞ்சு போய் இலை வந்து கீழ விழுக போச்சு. நல்ல வேளையா கயிறு போட்டு லேசா கட்டியிருந்ததுனால, சாப்பிட்டோட சுத்திக்கிட்டு அப்படியே நின்றுச்சு. அது வேற நடுக்கடல்ல டேமேஜ் ஆயி நாங்க அப்படியே லைஸாவே உருட்டிக்கிட்டே வந்திருக்கு அதுக்கப்புறம். உருட்டிக்கிட்டே வந்து வைப்பார் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல வந்து அங்கே ஃபோன் அடிச்சு கேட்டா, இங்க வந்து இந்த மாரி ரிப்பேர்லாம் சரி பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி, ரிப்பேர் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, அங்கேருந்து மறுபடியும் வைப்பார் கடைக்கு போயி, சாமான்கள் முன்னாடி நான் அந்த நம்ம பைப்பரே வந்து வைப்பர்ல வாங்குன பைப்பர் தான். அதனால கொஞ்சம் ஈஸியா போச்சு. அவரோட நம்பர் என்கிட்ட இருந்துச்சு. அவருக்கு அதோட கிஷோர் அவரோட பேரு. அவருக்கு ஃபோன் அடிச்சு, இந்த மாரி எங்களுக்கு கடல்ல சின்ன பிரச்சனை ஆகி போச்சு. கொஞ்சம் பொருள் வாங்கி குடுத்து உதவ முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டாப்புல. வந்த உடனே கடற்கரை பைக் எடுத்துட்டு வந்துட்டாப்புல. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, அன்னைக்கு தான் அந்த ஊர்ல திருவிழாவும். திருவிழானால இந்த மாரி ஸ்பேர் பார்ட்ஸ் விக்கிற கடைகளோ, இல்ல எந்த கடைகளும் தொறக்கல. எல்லாருமே திருவிழாவுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவரோட தெரிஞ்சவருக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பிளாஞ்சிலாம் வாங்கி குடுத்து ரெடி பண்ணி நாங்க கரை வந்து சேர்றதுக்கு பழையபடி 2, 3 மணி ஆயிப்போச்சு. ஒரு
1 நாள் ஃபுல்லா யாருமே சாப்பிடாம இருந்தாங்க. நாங்களாவது பரவால்ல கொஞ்சம் இருந்த கஞ்சியில குடிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கே பசி தாங்க முடியல. அடுத்த நாள் சாப்பிடுற வரைக்கும் சமையல் பண்ணி சாப்பிடுற வரைக்கும் எங்களுக்கே பசி தாங்க முடியல. 1 1/2 நாள் சாப்பிடாம இருக்கிறலாம் எங்க சாப்பிடாம இருந்தாங்கன்ட்டு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல.